ஆண்டவரை பின்பற்றி அவருக்கு பின்னால நடந்து போகிற இந்த பாதையில ஆண்டவருக்கு பின்னால நடந்து போகிற இந்த பாதையில எத்தனை தடவையோ இருள் சூழ்ந்தும் குழப்பம் சூழ்ந்தும் சந்தேகம் சூழ்ந்தும் தடங்கள் சூழ்ந்தும் எனக்கு இதுவரைக்கும் சந்தேகமே வரல. இந்த ஸ்டேட்மெண்ட் சரியா? அப்பனா எது கரெக்ட்? என்னானாலும் ஆண்டவர் விட்டு போக மாட்டேங்கிறது வேற. என்னானாலும் ஆண்டவருக்கு பின்னால இருக்கிறத விட்டு போக மாட்டேங்கிறது வேற. ரெண்டுமே இவ்வளவு இவ்வளவு வேறுபாடுகள் இருக்கு பைபிள்ல. ஆவிக்குரிய வாழ்க்கையில, கிறிஸ்தவ வாழ்க்கையில ஆண்டவர் நமக்கு இதெல்லாம் புட்டு புட்டு மணிமணியா வைக்கிறார். ஆவியானவர் பகுத்து போதிக்கிறார். ஆண்டவர் என்னானாலும் ஆண்டவர்கிட்ட போக மாட்டேன் சிஸ்டர், அது வேற. அது கும்பிடுறத பத்தி பேசுறாங்க. அவர்தான் எனக்கு தெய்வம், அது வேற. நான் உங்க பின்னால வர்றேன், நீங்க என்னை அழைத்து கொண்டு போகிற பாதை எவ்வளவு தூரமா இருந்தாலும் நடக்கிறேன். எவ்வளவு காலம் நடக்கணும்னாலும் அந்த பாதையில நடக்கிறேன். அந்த பாதை எவ்வளவு கடினமா இருந்தாலும் நடக்கிறேன். இதுக்கு உடன்பட்டவர்களே அந்த பாதைகளில் நடக்க முடியும். ஏன்னா வெரி லாங் வே, பாதை போயிட்டே இருக்கும். எங்க முடியும்ட்டு யாருக்கும் தெரியாது, சொல்ல மாட்டார். பின்னாலேயே வா, அடுத்து ஒரு என்ன ஸ்டெப்ல எந்த இடத்துல போய் காலை வைக்கிறாருன்னு கூட சொல்ல மாட்டார். பின்னாடியே போகணும், பின்னாடியே போகணும். இதைத்தான் புலம்பல்ல எரேமியா சொல்வாரு, அவர் என்னை வெளிச்சத்திலே அல்ல இருளிலே அழைத்து நடத்தி வந்தார். நல்லா ரெண்டு பக்கமும் ஜெகஜோதியா லைட் போட்ட ஸ்ட்ரீட்ல ரோட்ல அழைச்சிட்டு போவாரு. நமக்கு அப்படி இருக்கும் வெளிச்சம். செம்மடா, இதுதான் நம்ம போயிட்டு இருப்போம். கொஞ்சம் பொழுதுதான் போயிருக்கும், மரண இருள் அங்க வரும். எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிடுவாரு. ஆனா தலை நடந்துதான் இருக்கும். இதுதான் சொன்னேன் நான். எத்தனை தடவையோ அவரை பின்பற்றி அவருக்கு பின்னால நடந்து போற பாதையில எத்தனை தடவையோ லைட் ஆஃப் ஆச்சு. லைட் இருந்ததை விட ஆஃப் ஆனது அதிகம், வெளிச்சம் இருந்ததை விட இருள் இருந்தது அதிகம். எத்தனை தடவையோ லைட் ஆஃப் ஆகும், இருள் சூழ்ந்தும் திசை தெரியாமல் என்ன செய்யலாம், எங்க போகலாம், என்ன செய்யறது, அந்த நேரம் வந்தும் இதுவரைக்கும் பாருங்க, எனக்கு ஆண்டவர் மேலையும் ஆண்டவர் அருளின அவருடைய பாடங்கள் மேலையும் கற்றுக் கொடுத்த சத்தியங்கள் மேலையும் எனக்கு சந்தேகமே வரலங்க. தப்பு, அந்த வார்த்தையே தப்பு. இது எப்படி சொல்லலாம்ல? எங்க என் வாழ்க்கையில நான் போற பாதையில எவ்வளவோ இருள் சூழ்ந்ததுங்க. ஆனாலும் பாருங்க, இதுவரைக்கும் என்னைய சந்தேகம் ஜெயிக்கவே இல்லைங்க. இதான் கரெக்டான வேர்டு. சந்தேகமே வரலன்னா நாம இருள நடக்கலன்னு அர்த்தம், லைட் ஆஃப் ஆகலன்னு அர்த்தம். கண்ணை கட்டி காட்டுல விட்டாதான் நமக்கு இருள், நமக்கு டவுட்டு. கண்ணை திறந்திருக்கும் போது சந்தேகம் வராது. ஆமீன். யோசேப்பினுடைய கண்ணை கட்டிட்டாரு, காதை மட்டும் நல்லா திறந்து வச்சிருந்தாரு. மனுஷன் தப்பிச்சிட்டான். நல்லா ஆண்டவர் கண்ணை கட்டினா பரவாயில்ல, காதை கட்டாம விட்டாருன்னு ஸ்தோத்திரம் செலுத்தணும். அவருடைய தரிசனவான்களுக்கு கண்ணை கட்டுற வழக்கம் அவருக்கு இருக்கு, காதை அடைக்கிற வழக்கம் அவருக்கு இல்லவே இல்லை. காதை மட்டும் அடைக்க மாட்டேன், காதை கட்டவே மாட்டேன். ஏன்னா சத்தியவான் இவனும் என் சத்தம் கேட்கிறான். அவர் சத்தத்தை அந்த ஆடு கேட்டா மட்டும்தான் கண்ணை கட்டி இருக்கிற காலங்கள்ல பின்னாடியே போகும். பாதை தெரியாது, திசை தெரியாது, எங்க போறோம் தெரியாது, இது எப்படி முடியும் தெரியாது, என்ன ஆக போகுதுன்னு தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. இந்த மாதிரியான ஒரு, எப்படி சொல்றது, அந்த மாதிரியான சூழ்நிலையில
கண்ணு கட்டப்பட்ட சூழ்நிலை, காது திறக்கப்பட்டிருந்தா மட்டும்தான் அவர் சத்தம் கேட்கும். அவர் சத்தத்தை வச்சே தடவி தடவி போகணும். என்ன சொன்னேன்? கண் இருந்தும் குருடர்களாக நம்ம நடப்போம். அந்த காலகட்டத்தில் கண் இருக்கும், ஆனா குருடர்களா இருப்போம். தடவி தடவி அவர் சத்தத்தை கேட்டு கேட்டு போகணும். இங்கதானே இருக்கேன், இப்படியே வா. அவர் இருக்கிறாரான்னு கூட தெரியாது, சத்தம் மட்டும் தான் ஒழிச்சிட்டு இருக்கும். நான் இங்கதான் இருக்கேன், பின்னாடி வா பின்னாடி வா, பின்னாடி இப்படிதான் வா, பின்னாடி வான்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பார். வெளிச்சத்தை கூட்டு போறீங்க ஆண்டவரை, என்னத்துக்கு இருளுக்கு வந்தீங்க? உனக்கு தேவைதான், எனக்கு தேவைன்னு போகல இருளுக்கு. உனக்கு தேவைன்னு உன் கூட நடந்துட்டு இருக்க இருள். எனக்கு நான் வேலை வெட்டி இல்லாமையா சுத்திட்டு இருக்கிறேன். உனக்கு இந்த இருள் பகுதி தேவையேன்னு உன்னை அந்த பக்கம் கூட்டு போயிட்டு இருக்கிறேன், பின்னாடியே வா. ஆமென். இந்த மாதிரி எத்தனையோ இருள் பகுதியில கடந்த தேவ ஊழியர்கள் இருக்கிறாங்க. சாட்சி எல்லாம் அப்படித்தான் இருக்கும். ஆண்டவருக்கு பின்னால போக துணிஞ்சிட்டீங்கன்னா இருள் பாதைகளை நீங்கள் அநேகம் பார்க்க வேண்டியிருக்கும் என்கிற தீர்க்க தரிசனத்தை நான் உறுதிப்பட சொல்லுகிறேன். தேவ தீர்க்க தரிசனம் ஆனபடினாலே பின்னால போகுமா வேணாமா என்பதை செபித்து முடிவெடுங்கள். கர்த்தர் நல்லவர். அதனால சந்தேகம் என்னை ஜெயிக்கவே இல்லைங்கிறதா சரியான வேர்டு. சந்தேகம் ஜெயிக்காது. ஆனா சந்தேகம் வரணுங்கிறது தெய்வ நியமம். வந்த சந்தேகம் ஜெயிக்க கூடாதுங்கிறதும் தெய்வ நியமம். ஜெயிக்க கூடாது.